காஞ்சனாங்க கம்மியா எத்தனை தடவை நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மத்த எடுட்டி தூக்கமா வருது. தூக்கம் வந்து இடிச்சிருவேன் கம்மியா. தன் கண்ணில் தண்ணியை போட்டு ஒத்து நைட்டெல்லாம் தூங்கலாம். மோர் கடைஞ்சி நெய்யை ஆக்கணும் கவோ, தயிர் எடுக்கணும். எட்டு சீக்கிரம். என்ன வேணும் உனக்கு? தயிர் மத்த எடுத்து என்ன வேணுமா? அட எருமை மட பக்கத்துல தானே இருக்குது. யார சொன்ன நீ? யார சொன்ன நீ? என்னன்னு கேட்கேன். போய் நீளுதோ இழுத்து வச்சு தத்துருவேன். நீ நீ கண்டிக்காதமா, நீ கண்டிச்சாலும் சிரிப்பு தான் வருது. மயிரளவி எங்க மில்ல தயிர் மத்து பக்கத்துல தான் இருக்கு. பெரிய கைத்த கட்டு, அந்த முக்கில போய் கட்டு, நீளமா வரணும். அங்க உட்காந்துக்கிட்டே கடையணும். போறேன் போ, சீக்கிரம் போ. எல்லாம் என் தலையெழுத்து வாச்சது சரியில்லை. வந்து பெத்து வளர்த்ததை பாறேன். எருமை மாடுங்கு. அப்ப நான் என்னத்தை சொல்லட்டுங்க? மாமியா கூட சேர்ந்து இப்ப இவளுக்கு வாய் துட்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கேன். ஒரு நாள் நல்ல அறுத்து உப்பு கண்டம் வச்சாதான் சரி வருவா இந்த காஞ்சனா. என்ன என்ன முடிஞ்சதா வேலை? தயிர் எடுத்தாச்சா? காஞ்சனா இங்க. ஏய் காஞ்சனா, எங்க ஒளிஞ்சு போன? மைனிங்கம் இல்ல, நான் தான் தயிர் மத்த எடுக்கிறதுக்கு கயிறாங்க முக்களை கெட்ட சொன்னேன். எரும மாடுன்னு என்னைய சொல்லுதாங்க. அப்ப எவ்வளவு தெனாவட்டு அவளுக்கு வாய்க்குழப்பு சீலையில வட்டி. என்னது எரும மாடுனாலா? ஐயா தப்பா பண்ணிட்டாலே. எரும மாடு கூட பால் கறக்க உதவுமே. நீ சாக்கடை பண்ணிங்களா சொல்லியிருக்கணும் மயிரளவு. சரி, ஒன்றை பேச எனக்கு தயாரில்ல. போய் மகளை கூட்டிக்கிட்டு இன்னொரு வேலையை பார்ப்போம். இதை நான் பார்த்துக்கிறேன். நீ காஞ்சனா இவள எங்க? அபி எங்க? அவ மாடியில துணி காயட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். சரி சரி, வந்த உடனே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மல்லியை போய் கூட்டு காஞ்சனா கூட்டு போய் இந்த வேலையை பார்ப்போம். தோட்டத்துலலாம் புல்லை வெட்டணும். அப்புறம் இங்கே அவள் தோட்டத்துக்கு புல்லை அறுக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல காஞ்சனா என்னையை வந்து பார்க்க சொல்ல. என்ன அவளை வந்து என்னையை பார்க்க சொல்லணும். ஒரு வேலை இருக்குது என்ன, அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ உனக்கு புல்லை இருக்க கூட்டிகிட்டு போகணும். ஆமாம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் வெளியே போய் தேடிட்டு வரேன். எங்கே போனேன்? இவ்வளோ நேரம் எனக்கு நிறையா கத்திக்கிட்டு கிடந்தேன். இந்த வந்தேன். சரி வா 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 வா. நீ என்ன முழிச்சிக்கிட்டு இருக்கே? இப்போ வேலையை விடுறோங்கல்ல, அவள் வந்தால் தான் புல் அறுப்பியா? இப்போ இருக்கிற மிச்சத்தெல்லாம் அறு. மீதி அவள் வந்து அறுக்க சொல்லுதேன் போங்கல்ல. ஏ காஞ்சனா வா, என் கூட வா. இந்த பானையை தூக்கணும். இந்த வரேன். ஆமாம், வெள்ளி பானை இப்போ தான் கருக்க விலைக்கு எப்பயோ. இது வெள்ளி பானையா? அலுமினியம் போட்டு மூஞ்சில் வச்சுருவேன். பித்தளை பானைக்கு புளியை போட்டு தேய்ன்னு சொன்னோம்ல, அதுவும் வெறும் எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன். வீட்டில் 2 பேர் இருக்காள். என்னையே உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னேன்? இங்கே வாங்க, அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேச. என்ன பேசணும்? வேலை 1008 வேலை கிடக்கு. அது இருக்கட்டும், இங்கிட்டு வந்து ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னவா? நேற்று கடைக்கு போனல, அவங்களுக்கு சிறப்பு வாங்க போனோம்ல. ஆமாம், மெடிக்கலுக்கு. கேட்க மாட்டேங்க. அப்போ இந்த அவ இருக்காள எவா? பங்கஜம். ஆமாம், அவளுக்கு என்ன? அவ உங்களை பற்றி பெருமையாக சொன்னான். அப்படியா? என்ன சொன்ன? மாமியாருக்கெல்லாம் ரொம்ப அடக்கொடுக்கமா இருந்தீங்களாமே அந்த காலத்துல. அம்மா அம்மா, இப்போ நீங்கள் அப்படியே இருக்கியோ? நாங்க இருக்கிறோம். ஆனா நீங்க என்னதான் அடக்கொடுக்கமா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பு வைக்க ஒருத்தி வந்திருக்காள் இந்த வீட்டுக்கு. எனக்கு எவா ஆப்பு வைக்க முடியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன? நான் வேலை பார்க்க, அபி வேலை பார்க்க, இப்போ வந்திருக்காள. அவளை ஒரு வேலை ஏறிருங்க, அவள் வேற நுனியை தொட்டுருவீங்களா நீங்க? அப்பாடி யாவது சீமையில மயிரளவியா? இன்னும் வரேன் போறேன். அவ்வளோ போட்டதை பிடிச்சி திருவிடுவேன். நீங்க பாப்போமா? இப்போ நான் போய் அவ்வளவு வேலை எதிர்த்து அவன் கொண்டைய நறுக்கிட்டு நான் விடுறேன். சரி, உங்களுக்கு எனக்கு ஒரு பந்தயம். சரியா? அப்படி செஞ்சுட்டேன்னா என்ன செய்வேன்? உங்களுக்கு நான் அடிமை. பாப்போமா? சரி பாப்போம். எல்லாம் பழைய பாட்டாக போடுறான். லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு போட மாட்டேங்கான். ஏம்மா, ஏன் நீலாம்பரி நீலாம்பரி, இது கதைக்கு ஆகாது. டிவி அணைச்சுட்டாலும் சரி வரும். இரு வரேன், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்ன அப்படி ஏத்தம்? என்ன டிவி அணைச்சி போடுங்க. ஏய் என்னங்கம்ல? வாங்க அண்ணேங்கம்ல. இருக்கு அண்ணே, போடுங்க சார். மாட்டு போயலவா? ஏய் என்ன காலுக்கு மேலே கால் போட்டு மயிறு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1000 நாட்டுக்குள்ள ஒரு பேர் வீட்டில் பெரிய மனுஷன் கூப்பிடுறாங்கிறான். அறிவு கிடையாது. இங்கே பாருங்க, நான் என்ன செஞ்சேன்? நீ ஒன்றுமே செய்யலை. அதனால தான் இப்போ பிரச்சனையே வந்துட்டு. எந்திங்கம்ல. எதுக்கு இப்போ கையை பிடிக்கிய? எந்தி ஏற மாட்டு வந்து எத்தனை கல்யாணம் எப்போ வந்துச்சு? எத்தனை மாதம் ஆகுது? கல்யாணம் ஆகி 7 மாதம் ஆகுது. ஏய் கல்யாணம் 7 மாதம் ஆகுதுன்னு சொல்லதுக்கு இவ்வளோ நேரமா? அதையே இவ்வளோ நேரம் யோசிக்கியே. இங்கே பாரு, நேற்று வெள்ளன வந்த உழுவோம். அபியும் சரி காஞ்சனாவும் சரி கல்யாணம் முடிஞ்ச 2ஆம் நாள்லேயே வேலையை வச்சுட்டேன். ஆமாம்,
நீ 7 மாசமா குத்த வச்சு தின்னுக்கிட்டு கிடக்க, டிவியை பார்த்துக்கிட்டு அவளுக்கு எடுத்துக்கிட்டு KFC சிக்கன் எங்க அங்கே எங்க இங்கே எங்கன்னு ஊரை புறம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு கிடக்க. இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். ஏன் வரட்டுமே, உன் புருஷனை கூப்பிடுவியா? கூப்பிடு பாப்பு. வேலையை போய் பாரு. இன்னைக்கு பிரியாணி வைக்கணும்னா காஞ்சனா போ. எனக்கு சமைக்க தெரியாதா? செருப்பு கொண்டு மூஞ்சில் வச்சுக்குவேன். என்ன வார்த்தை ரொம்ப மாதிரி பேசுறீங்க? சமந்தி அம்மா கமலா, சமந்தி அம்மா நீங்க என்ன வேலையை நீ எவனியோ? என்ன நல்லதா போச்சு தாயே. உனக்கு எவன் நினப்புல இருந்த? இது என்ன இப்படி அவசரம் பேசையோ? எவன் நினப்புன்னு? அம்மா படாச்ச மாதிரி புள்ள இருக்க சொன்னா என்ன வேலை எவனு சொல்லி எவன் நினப்புல இருந்துக்கிட்டு மயிர் அளவி. இதை பாருங்கோ கமலா, நீங்க அவளை அடிக்கிறது இருக்கட்டும், சாணியை கரைச்சி ஊற்றுங்கோ, எண்ணத்தையும் கரைச்சி ஊற்றி அடிங்கோ. இப்போ நான் அங்கே போய் புள்ள இருக்கிறது தென்வடலில் உள்ளதை வெட்டணுமா, வடமேற்கில் உள்ளதா, இல்லை கிழக்க நோக்கி உள்ளதா? இங்கே நான் இப்போ எந்த நாய்கிட்டையும் பேச தயாரில்லை. ஏய் நீலம்பரி, இப்போ நீ மாதம் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல பிரியாணி அரிசியை போய் கலை. என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது மயிரளவி? சித்தி. ஏய் நீலாம்பரி, என்னையே ஏன் சித்தின்னு கூப்பிடுதே? என்னையே மாட்டி விடுதே என்னை? எனக்கு ஒரு வேளை தெரியாது சித்தி, நீங்கள் தானே சொன்னீங்க எதுனாலும் நீ உட்காந்து டிவி பாருமா. ஓஹோ இது சரியா? என் கண்ணாடிக்கரை முண்டை அவளை உட்கார சொன்னது 7 மாசமா நீ தானே? இது என்ன துன்பம்னு கேட்கேன். ஒரு வடமேற்கா தென்மேற்கான்னு கேட்டால் இந்த அநியாயம் பண்ணுவியலோங்க. நீ வேலையை செய்ய வேண்டாம் தாயே. நீ ஒரு வேலை. அப்படியோ? அப்போ நான் செவுத்தோரமாக போய் உட்காரட்டா? என் வீட்டில் வந்து செவுத்தோரமாக உட்காரணுமா? செருப்பு கொண்டு முடிஞ்சு என்னைக்கு ஊருக்கு போகிறேன்? என்னைக்கு ஊர் போகிறத எற மாட்டேன் வேலைவா? நான் ஏன் போகணும்னு கேட்கேன். என்னது என்னமோ வாழை வந்தவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் போகணுன்னு கொண்டவங்க கொடுத்த வீட்டில் மானக்கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கேன். புரிஞ்சு பேசல, கிளம்பு. பொட்டி பிறகு கிளம்பு. உன் புரிஞ்சவங்க வந்து போயிடும் பானையில் இருக்கான்னு சொன்னேன். ரைட்டு. இப்போ தான் தானே நான் எல்லாத்துல பேசி போடுவாமா, அப்புறம் மனம் வருத்தப்படுவேன் நீ. கொண்டுக்கிட்டு ஓடிடு. ஏய் நீலாம்பரி மூலி, அரிசியை கல்யாணம் சொன்னால் போய் களைஞ்சி தொலைய வேண்டியதானே மயிறு? என்ன ஏண்டி இழுத்து விட்டுக்கிட்டு கிடக்க வானால வாங்கிக்கிட்டு நாசமா போறவலை? மூஞ்ச பாரு மூஞ்ச. சித்தி நான் என்ன வாய மூடுங்க மில்லம். எனக்கு இந்த அவமானம் தேவையா? ஒன்னால தானே எறோ மட்டும் பேலோவா? வரும்பொழுது சமையலை கற்றுக்கிட்டு வர வேண்டியதானே, குறுக்க நிமித்திக்கிட்டு வாழ்ந்து வர வேண்டியது எல்லாம் என் தலையெழுத்து. பார்த்து வர என்ன இனிமேல் சித்தியும் கூப்பிடாது. நகலுங்க மில்லம், போய் தொலையட்டும். அது கிணத்து தண்ணி இப்படி நிறையடிக்கு நல்ல தண்ணி இல்லையே. என்னாச்சு? பல்லு மேல கட்டிட்டு வர்றேன் வந்து ஒரு 2 குடம் தண்ணி இறச்சி விட்டு. தண்ணிக்கு நீலாம் இப்ப நம்ம வேலை பார்க்க வேண்டாம். ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். என்ன புத்த? இந்த அவ வந்திருக்காள சீமை சித்ராங்கி. ஆமா, அவ வேலையே பார்க்கல தெரியுமா? அவ இன்னும் எந்த வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்க. அதைத்தான் போயிட்டு கிளறிட்ட போட்டு விட்டேன். சரி, அவ போயிட்டு அவளை பிரியாணி வைக்க சொல்லியிருக்கா. ஐயா இவளுக்கு சமைக்கவே தெரியாது. அதனால இப்போ அட மூதேவி, நீ இப்படி சொல்லியிருக்கியே, அவ சமைச்சு நாம திங்கவ பிரியாணியை உண்டாக்கிடுவல. அவ இப்போதைக்கு சமைக்க மாட்டா. பார்த்துட்டே என்ன நடக்கும் பாப்பா என்ன நடக்குன்னு பாப்பா. நம்ம உதவிதான் நாடணும் நாயி. ஆமா ஆமா சரி நீ புளி, நான் வாரேன். நான் வாரேன். ஆமா இதான் சாக்கிட்டு ஓடாத. 2 குடம் தண்ணி இறக்க விட்டுட்டு போ. நீ இருக்கிய இந்த வாரேன் இருக்கு. மோட்டர் இருக்குல்ல, மோட்டர் போட. மோட்டர் கரண்ட் இல்ல. அப்படியா? நான் அப்படியே வந்து ஊத்து. சரி உன் மாப்பிள்ளை இங்க போயிட்டாவில. இருக்கா வர கேட்க என்ன அரிசி கலந்தா பல்லு மயக்கிற பைத்தியம் பிடிச்சிட்ட உனக்கு. எனக்கு ஒண்ணுமே இட்டுச்சிடும் வாயில. திங்க தெரியுமாங்க மாயிரளவி? எனக்கு எந்த பண்ணவி யார் உதவி நான் இன்னைக்கு அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு மாயிரளவி நீயா பிரியாணியை செஞ்சு நீயா இன்னைக்கு பிரியாணியை செய்யணும். ஆமா காஞ்சனா காஞ்சனாங்க இல்ல வரேன். இரவு மட்டும் பேர் அங்க வாங்கிக்கிறோம். இந்த வரேன். கலையும் கூட்டு வா. ஏப்ப ஓடியா? இந்த வர்றேன். என்னதான் வேணுமோ தெரியல கூப்பிட்ற. இங்க ஒரு 2 கிலோ வரும். இங்க வரக்கூடாது. என்ன கிச்சன் பக்கம் வந்து எனக்கு காலு தரைச்சு போடுவான். ஏன் கழுவி விட போறீங்களா? கழுவல, அவ பிரியாணி வைக்கணும். நாம எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க போங்க. இல்ல நான் அந்த மாப்பிள்ள கூட வெளியில போய் சாப்பிடலான்னு இருக்கேன். செருப்பு கொண்டு போய் வச்சுறேன். ஐயோ காஞ்சனாக்க வெளியே சாப்பிட போறீங்க? ஆமா ஆமா. மச்சானும் சாப்பிடான்னு சொல்லிட்டாரா? இல்ல நானும் இப்போ ஃபோன் அடிச்சிடறேன். அப்ப சரி அபிகா நீங்க? அச்சா நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம சமைக்க வேண்டாம், எல்லாருமே ஹோட்டல்ல. என்னது ஹோட்டல்லையா? உன் புருஷன் சம்பாதிச்சு வச்சிருக்கானா இல்லை உன் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கானா? ஒருத்தருக்கு சாப்பிட எவ்வளோ டீ மயிரளவி? ஒருத்தருக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 100 ரூபா வரும். என்ன சொன்ன? ஒருத்தருக்கு 100 ரூபா வருமா? அப்போ 2 4 வா, ஒன்று சேர்த்து 5, அப்போ என்ன சேர்த்து 6. சித்திகரிக்க சித்தியா 700 ரூபா வேணும்னா திங்கிறதுக்கு. பாரதி அப்போ 700னா அப்போ நான் ஒருத்தன் 800. தெண்டச்சோறு வந்துட்டு பார்த்தீங்களா?
இங்கே ஏ காஞ்சனா நீ சும்மா கிடக்க மாட்டியா ஹோட்டலில் திங்கணும் மயிரை திங்கணும்னு அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் உட்காரணும், இந்த கீரை மடிவாக சமைக்கணும். இங்கே வர்றோம் பாப்பா அம்மா தான் சொல்கிறேன். அப்படி மருமக தான் வேணும், அப்படி சிங்கி அடிக்கணும்னா போய் அவள் கூட வந்து உருளும் என்ன சட்டி பானையெல்லாம் உருட்டி கேட்டு. என்னத்தா வெக்கமே இல்லாமல் அவ கூட உருள சொல்கிறீங்க? சட்டி பானையை உருட்ட சொன்னேன். ஆமாம் வேணா நீயும் போய் ஒத்தையாச்ச செய்ப்பா. அப்படியா? நான் போய் சமைக்கியா? ஆமாம் நீ சமைச்சுன்னா எடுமடை தான் எடுப்பார தான் செய்யணும், கூட மாட உதவி தான் செய்யணும், மற்றபடி எதுவுமே செய்யக்கூடாது. ஆமாம் ஆமாம் எல்லாரும் வாங்க, இன்னைக்கு 3 பேர் நம்ம ஏக்கா நீங்கள் 2 பேர் வாங்க, சேர்ந்தே சமைப்போம். வந்து வரேன். ஏய் நில்லுங்க, எற மட்டும் போயில ஒன்று எனக்கு கதிர் இருக்கு தானே சொன்னேன். புள்ள இருக்கு சொன்னாலே போயிடலாவா? ஆமாம் ஆமாம் போங்க வெளியே பண்ணாயே. இந்த போகிறேன். எத்த என்ன எல்லாரையும் நாயே ஏச்சி டைம் எடு கொடுத்த வேலையாவது பிரியாணிஸ் எத்தனை நாளாக கிடத்த? இன்னும் எடுக்கல சார். எடுக்கலையா? வாயில் மண்ணை போட்டு இட்டுக்கிறோம். ஆமாம் ஓ வாங்கம்ல முழிச்சுக்கிட்டு இருக்கா சீமையில் இல்லாத மயிர் அழகி வந்துட்டாலுவோ பாரதி நான் என்ன செய்யணும்? நாக்கா வலியும் அவட்ட போய் போடுறோம். அவ கூட சேர்ந்துக்கு மட்டை அடியும் என்னன்னு செய்யும். நான் என்னன்னு சொன்னால் கேட்க போறீரா? அப்படித்தான் போவேன் நொட்டுவேன் பீரு போடுறோம். அப்புறம் வா, ஏய் நீலம்பரி வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். வாங்க வாங்க போவோம்.